சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு ஒன்லைனர் மெட்டீரியலானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 75 நாள் டார்கெட்டை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 55,000 ஒரு வரிகள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 10 இயல்களையும் முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு 55,000 ஒன்லைனர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒன்லைனர் அடிப்படையாக வைத்து 25,000 வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு சைக்காலஜி, எஜுகேஷன், அதே மாதிரி ஜிகே, தமிழ், எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ எல்லாத்தையுமே இணைத்து 25,000 வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜானது உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு நம்மளுடைய இந்த ஒன்லைனரை அடிப்படையாக வைத்து புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம். இந்த நியூ சிலபஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாப்பிக்கை விட்டுட்டு நியூவாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம தொகுத்து நீங்கள் படிக்க வேண்டிய தகவலாக ஒரு 100 வினாக்கள் தயார் பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 3வது பயிற்சி வகுப்பு யூனிட் 6 இக்கால இலக்கியம், மிக முக்கியமான பகுதி. ஸோ இந்த இக்கால இலக்கியம் என்பது வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த இக்கால இலக்கியத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இக்கால இலக்கியத்தில் 5,000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், 1 by 1 தொகுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இந்த சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியருடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஆகஸ்ட் 1 சரிங்களா, உங்களுக்கு ஆகஸ்ட் 1 நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட 30,000 வினாக்கள் 10 யூனிட்டு. இந்த 10 யூனிட்டை முழுமையாக உள்ளடக்கிய 30,000 MCQ கொள்குறி வகை வினாக்கள் 30,000 தயார் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இருக்கக்கூடிய நாட்களில் இந்த வினாக்களை நீங்கள் பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண்ணை உறுதி செய்ய முடியும். வினாக்கள் வெளியில் சொல்லக்கூடாது, நாமளே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த 30,000 வினாக்களை உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளையும் நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த தமிழ் பாடத்திற்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம எந்தவித பயம் இல்லாமல் எதிர்நோக்குவதற்கு ஒரு வாய்ப்பை சுபைக்குழுவானது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஸோ இதில் இன்றைய பயிற்சி வகுப்பில் கிளாஸ் 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய முதல் வினா, மொத்தம் இதில் 150 வினாக்களானது நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் முதல் வினாக்கள் பாருங்கள். சோவியத் நாடு பரிசு பெற்ற ராஜம் கிருஷ்ணனின் நாவல் எது? வளைகரம். வளைகரம் என்பது சோவியத் நாட்டினுடைய பரிசு பெற்ற ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல். தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் என போற்றப்படும் எழுத்தாளர் கல்கி. இதிகாசத்து மறு ஆக்கமாக சீதையின் வாழ்வை மீட்டுருவாக்கி வனதேவியின் மைந்தர்கள் என்ற புதினம் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். பத்மாவதி சரித்திரம் நாவலின் 2 பகுதிகளில் முதல் பகுதியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? முதல் பகுதியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 30 அதிகாரங்களை உள்ளடக்கியது. பெண்மையின் சிறப்புகள் மற்றும் தியாக வாழ்வியலை உணர்த்தும் வகையில் அக்காவை தேடி என்ற நாவலை படைத்தவர் யார்னா ஜெயகாந்தன். ஸோ ஜெயகாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்மையின் சிறப்புகள் மற்றும் தியாக வாழ்வியலை உணர்த்தக்கூடிய வகையில் அக்காவை தேடி என்ற நாவலை படைத்தார். கம்யூனிஸ்ட் தலைவர் மணலூர் மணியம்மை பற்றி எழுதப்பட்ட நாவல் எது? பாதையில் பதிந்த அடிகள். கல்கியின் முதல் சிறுகதை தொகுதி சாரதையின் தந்திரம். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் கி ராஜநாராயணன். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர். கதை வடிவில் அமைந்த ஆதியூர் அவதானி
சரிதம் என்ற நாவலை படைத்தவர் சேஷ ஐயங்கார். கல்கியின் முதல் சரித்திர நாவல் எது? கல்கியினுடைய முதல் சரித்திர நாவல் எது? பார்த்திபன் கனவு. ஸோ பார்த்திபன் கனவு என்பது கல்கியின் முதல் சரித்திர நாவல். மாதவையா இயற்றிய பத்மாவதி சரித்திரம் நாவல்ல கதை தலைவர் யார்? நாராயணன். நாராயணன். நாவல் என்பதை குறிக்கும் நோவல்ஸ் அல்லது நோவெல்லா என்பது எந்த மொழி சொல்லாக குறிப்பிடப்படுகிறது? லத்தீன் மொழி சொல். லத்தீன் மொழி சொல்லாக குறிப்பிடப்படுகிறது. நாவலை குறிக்கக்கூடியது. வினாயன் 13 பாரதிய பாஷா பரிஷத், பாரதிய பாஷா பரிஷத் மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல் எது? ஸோ ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல் எது? பாரதிய பாஷா பரிஷத் மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல் சேற்றில் மனிதர்கள். இந்திய விடுதலை போரை மையமாக வைத்து எழுதப்பட்ட கல்கியின் நாவலானது அலையோசை. பெண் குரல் என்ற நாவலுக்காக ராஜம் கிருஷ்ணன் பெற்ற விருதானது கலைமகள் விருது. கோவை சட்ட மறுப்பு இயக்கத்தை மையமாக வைத்து மகுதபடி என்னும் புதினம் படைத்தவர் கல்கி. கோவை சட்ட மறுப்பு இயக்கத்தை மையமாக வைத்து மகுடபதி என்னும் புதினம் படைத்தவர் கல்கி. பாண்டிச்சேரி பல்கலைக்கழக சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக பள்ளியின் தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிய எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி. பாண்டிச்சேரி பல்கலைக்கழக சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக பள்ளியின் தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றியவர் இந்திரா பார்த்தசாரதி. அமெரிக்க ஊஸ்டர் கல்லூரியால் இலக்கிய பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்ட எழுத்தாளர் மு வரதராசனார். கரிசல் வட்டார வழக்கு அகராதி படைத்தவர் கி ராஜநாராயணன். தமிழின் முதல் உரைநடை புதினம் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழில் முதல் உரைநடை புதினம், உரைநடையினுடைய முதல் புதினமானது பிரதாப முதலியார் சரித்திரம். அதே மாதிரி பாருங்க, மு வரதராசனாரை தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா, மு வரதராசனாரை தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என அழைத்து மகிழ்ந்தவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பிரதாப முதலியார் சரித்திரத்தின் முதல் பதிப்பு வெளியான ஆண்டு என்ன? 1879. தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் நிலையை நேரடியாக கண்டு எழுதப்பட்ட ராஜம் கிருஷ்ணனின் நாவலானது கரிப்பு மணிகள். தூத்துக்குடியில் உப்பள தொழிலாளர்களின் நிலையை நேரடியாக கண்டு எழுதப்பட்ட ராஜம் கிருஷ்ணனுடைய நாவலானது கரிப்பு மணிகள் முதல் தலித் இலக்கிய தன் வரலாற்று நாவல் என குறிப்பிடப்படுவது கருக்கு நாவல். திருச்சிராப்பள்ளி முசிறியை பகுதியை சார்ந்த பெண் எழுத்தாளர், திருச்சிராப்பள்ளி முசிறியை பகுதியாக கொண்ட பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன். அதே மாதிரி பாருங்க, அமர காவியம் என போற்றப்படும் பொய்மான் கரடு என்ற நாவலை படைத்தவர் கல்கி. கல்கி. ஸோ அடுத்த வினா, வினாயன் 27. மு வரதராசனாரின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினமானது அகல் விளக்கு. அகல் விளக்கு. இந்திரா பார்த்தசாரதியின் சுயசரிதை நாவல் வேர்பற்று. இந்திரா பார்த்தசாரதியினுடைய சுயசரிதை நாவலானது வேர்பற்று. கீரா இவருடைய சாகித்ய அகாடமி படைப்பானது கோபல்ல கிராமத்து மக்கள். தமிழ் நாவல் உலகின் தந்தை மயூரம் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலின்
ஆசிரியர் யாருன்னா NV கலைமணி. கதவு, தோழன், ரங்கசாமி, அவத்தொழிலாளர்கள் ஆகிய படைப்புகளின் வழியே மார்க்சிய கருத்தியலை வலியுறுத்திய எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்கள். வங்க மொழியில் வெளிவந்த முதல் இந்திய நாவல் எது? வங்க மொழியில் வெளிவந்த முதல் இந்திய நாவலானது துர்கேஷ நந்தினி. மயிரம் வேதநாயகம் பிள்ளை பாராட்டி நீயே புருஷமேரு உலகில் நிலைத்தது நின் பேரு ஆயிரம் ஆயினும் மாயூரம் ஆமோ என்ற பாடலை பாடியவர் கோபால் கிருஷ்ண பாரதியார். ஆடும் நாற்காலி என்ற புதினத்தை படைத்தவர் ஜெயகாந்தன். மாதவையாவின் நாவல்களில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்றப்பட்ட நாவலானது பத்மாவதி சரித்திரம். தூத்துக்குடி மாவட்டம் மீனவர்களின் துயரினை எடுத்துரைத்த ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல் எது? அலைவாய் கரையில். எழுத்தாளர் ஜெயகாந்தனின் இயற்பெயர் என்ன? முருகேசன். கி. ராஜநாராயணனின் இயற்பெயரை எழுதுக. ராயங்கல ஸ்ரீ கிருஷ்ண ராஜநாராயணன். மறவர்கள் மற்றும் நாட்டுக்கோட்டை செட்டியாரின் வாழ்வியல் குறித்த வரலாற்று நாவலாக அமைத்த மாதவ ஐயாவின் படைப்பானது விஜய மார்த்தாண்டம். கமலாம்பாள் சரித்திரத்திற்கு ராஜமையர் இட்ட பெயர் என்ன? ராஜமையர் இட்ட பெயரானது ஆபத்துக்கு இடமான அபவாதம். ஆபத்துக்கு இடமான அபவாதம். வினயன் 41. தென்னாட்டு நாவலின் தந்தை. அடுத்த வினா பாருங்க. தென்னாட்டு நாவலின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? தென்னாட்டு நாவலின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இதுவரை வந்த நாவல்களில் தலைமை ஸ்தானம் வகிப்பது கமலாம்பாள் சரித்திரம்தான். அதன் வழியாகத்தான் தமிழ் நாவல் சுடர்விட்டு கொண்டு போகிறது என்று பாராட்டியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது பெற்ற சுந்தரகாண்டம் என்ற நாவலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். நாவலினுடைய ஆசிரியர் ஜெயகாந்தன். பெண் சிசு கொலை மற்றும் அதற்கான காரணங்களை ஆராய்வதாக அமைந்த ராஜம் கிருஷ்ணனுடைய புதினம் எது? மன்னிகத்து பூந்துளிகள். தமிழ் நாவல் துறையில் உள்ளீடு வடிவு ஆகிய இரு வகையிலும் புதுமையை வளர்த்தவர் மாதவையா. ஜெயகாந்தனின் முதல் நாவல் எது? வாழ்க்கை அழைக்கிறது. தன்னுடைய இலக்கிய படைப்பாற்றிற்காக தமிழ்நாட்டின் தாக்கரே என்று அழைக்கப்பட்டவர் மாதவையா. தமிழ்நாட்டின் தாக்கரே என்று அழைக்கப்பட்டவர் மாதவையா. எதற்காகனா தன்னுடைய இலக்கிய படைப்பிற்காக. ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலானது வேருக்கு நீர். வேருக்கு நீர் என்பது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல். மெயினானது நாவல். ஜெயகாந்தனின் புதினங்களில் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற முதல் குட்டி நாவலானது ஜெய சங்கர. அடுத்து பாருங்க. கோவா விடுதலை போராட்டம் குறித்து எழுதப்பட்ட ராஜம் கிருஷ்ணனுடைய நாவலானது வளைகரம். நீலகிரி வாழ் படகர் இன மக்களை, நல்லா கவனிங்க, நீலகிரி வாழ் படகர் இன மக்களை பற்றிய ராஜம் கிருஷ்ணனுடைய நாவலானது குறிஞ்சி தேன். அறிவு ஜீவி
நாவலாசிரியர் என போற்றப்பட்டவர். அறிவுஜீவி நாவலாசிரியர் என போற்றப்பட்டவர் இந்திரா பார்த்தசாரதி. இந்திய அடுத்த வினா பாருங்க. இந்திய மாதாவின் சுதந்திர பாதங்களை வணங்கிடுவோம் வாருமே என இந்திய கும்மி பாடியவர் மாதவையா. இந்திய கும்மியை பாடியவர் மாதவையா. ஊசிப்பாளையம் என்ற சிற்றூரின் பின்னணியில் பொன்னன் குமரேசன் என்ற சகோதரர்களின் கதை போக்கில் படைக்கப்பட்ட ராஜம் கிருஷ்ணனுடைய நாவலானது மலை அருவி. தமிழ் நாவல் ஆசிரியர்களில் மாதவையாவுடன் ஒப்பிடத்தக்கவர் ராஜம் ஐயர். கல்யாணி ரங்கா என்ற கதை பாத்திரங்களின் மன உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஜெயகாந்தனின் நாவலானது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். 1892 ஆண்டு விவேக சிந்தாமணி என்ற இதழில் 1892 விவேக சிந்தாமணி என்ற இதழில் மாதவையா எழுதிய தொடரானது சாவித்திரியின் கதை. சாவித்திரியின் கதை. நாவல் என்பது சமகால வரலாறு என வரையறை செய்தவர் ஜார்ஜ் மூர். பிராய்ஸ்தி உளவியலை அடிப்படையாக கொண்டு ரிஷி மூலம் பிராய்ட்டி உளவியலை அடிப்படையாக கொண்டு ரிஷி மூலம் என்ற நாவலை படைத்தவர் ஜெயகாந்தன். போலந்து நாட்டின் வர்ஷா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராகவும் கும்பகோணத்து தமிழ் எழுத்தாளராகவும் அறியப்படுபவர் இந்திரா பார்த்தசாரதி. நாவலின் தாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய நாவல் எது? நாவலின் தாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு இத்தாலி. உலக நாவலின் சிகரம் என போற்றப்படுபவர் ஷெர்வாண்டிஸ் என்பவர் உலக நாவலின் சிகரம் என்று போற்றப்படக்கூடியவர். ஆனந்த விகடன் நாவல் போட்டியில் பரிசு பெற்ற ராஜம் கிருஷ்ணனுடைய நாவலானது மலர்கள். ஆனந்த விகடன் நாவல் போட்டியில பரிசு பெற்ற நாவல் ராஜம் கிருஷ்ணனுடையது மலர்கள். சாவித்திரியின் கதை என்ற தொடர் முத்து மீனாட்சி என்னும் நூலாக வெளிவந்த ஆண்டு என்ன? வெளிவந்த ஆண்டானது 1903. 1972 ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்த ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் என்ற நாவலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். ஸோ அந்த நாவலை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் என்ற நாவலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். இந்திரா பார்த்தசாரதியின் நாவல்களில் மனித உணர்வுகள் மற்றும் நடத்தை சிக்கலை ஆராயக்கூடிய நாவல் எது? இந்திரா பார்த்தசாரதி நாவல்களில் மனித உணர்வுகளை மற்றும் நடத்தை சிக்கலை ஆராயக்கூடிய நாவல் வெந்து தணிந்த காடுகள். கடிதம் எழுதும் தன்மையுடன் நாட்குறிப்பு எழுதும் போக்கினை நாவல் நடையில் கையாண்டவர் யார்னா ராஜம் கிருஷ்ணர். 1898 வெளியிடப்பட்ட மாதவையாவின் நாவலானது பத்மாவதி சரித்திரம். முதலில் எழுதுகிறேன் என்ற முறையில் எதை எழுதுவது என தீர்மானிப்பவன் நானே என முழங்கிய கடலூர் மஞ்சக்குப்பத்து எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள். கல்கியின் நாவல்களில் திரைப்படமாக எடுக்கப்பட்ட புகழ்பெற்ற நாவலானது தியாக பூமி. தன் இலக்கிய படைப்பிற்காக ஜெயகாந்தன் பெற்ற
ஞானபீட விருதின் ஆண்டு என்ன? ஞானபீட விருதின் ஆண்டு 2002. 2002. எழுத்தாளர் பாமாவின் முதல் நாவல் கருக்கு. எழுத்தாளர் பாமாவின் முதல் நாவல் கருக்கு. நாவலை வசன காவியம் என்று கூறியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஜெயகாந்தனின் இலக்கிய சேவையினை பாராட்டி இந்திய அரசால் பத்மபூஷன் விருது. ஜெயகாந்தனினுடைய இலக்கிய சேவையினை பாராட்டி இந்திய அரசால் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2009. உலக நாவலின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? உலக நாவலின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் பொக்காஷியோ. ராஜம் கிருஷ்ணனின் படைப்புகளில் சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலையில் அல்லல்படும் குழந்தை தொழிலாளர்களை பற்றிய நாவலானது கூட்டு குஞ்சுகள். பெண் விடுதலை, விதவை மறுமணம் குறித்து வெளிவந்த மாதவையாவின் நாவலானது முத்து மீனாட்சி. இந்த நாவலுக்கு முன்னுரை தேவையில்லை என்ற குறிப்போடு வெளியிடப்பட்ட ராஜம் கிருஷ்ணனின் புதினம் வீடு. முற்போக்கு இலக்கியத்தின் முதன்மை முகம் என ஜெயகாந்தனை பாராட்டியவர் ஜெயமோகன். சோவியத் நாடு நினைவு பரிசினை வென்ற ஜெயகாந்தனின் நாவல் இமயத்துக்கு அப்பால். வினாயன் 81. தொன்முறை மாறி துளங்கும் புதுமுறை நன்முறை ஒன்றினே ஞானம் என்ற செய்யுளை முன்னுரையாக கொண்டு தொடங்கப்படக்கூடிய நாவலானது முத்து மீனாட்சி. ஜெயகாந்தனின் நாவல்களில் ஓங்கூர் சாமி என்ற கதாபாத்திரம் இடம்பெற்ற நாவலானது விழுதுகள். உண்மையான வாழ்க்கையினையும் வாழ்வின் பழக்க வழக்கங்களையும் வெளியிடும் ஓவியமே நாவல் என்று கூறியவர் கிளாரா ரீவி. காந்திய சித்தாந்தத்தின் தன்மைகளை விளக்கும் வகையில் எழுதப்பட்ட ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்ற நாவலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். கல்கி எழுதிய முதற் தொடர் கல்கி எழுதிய முதல் தொடர் கதை புதினம். சரியா? கல்கி எழுதிய முதல் தொடர் கதை புதினமானது கல்வனின் காதலி. பத்மாவதி சரித்திரம் நாவலை பத்மாவதி என்ற ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர் மீனாட்சி தியாகராஜன். தமிழ்நாட்டின் மாப்பஷான் என்றும் கதை உலகின் இமயம் என்றும் போற்றப்பட்டவர் ஜெயகாந்தன். திருச்சி மாவட்டம் குளத்தூரை திருச்சி மாவட்டம் குளத்தூரை சார்ந்த நாவல் எழுத்தாளர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பீகார் பகுதியை கதைக்களமாக கொண்டு முள்ளும் மலர்ந்தது என்ற புதினத்தை படைத்தவர் ராஜம் கிருஷ்ணன். தலித் இலக்கிய படைப்பாளர்களில் சிறந்தவராக அறியப்படும் பெண் எழுத்தாளர் பாமா. இவருடைய இயற்பெயர் பாஸ்டினோ பாத்திமா மேரி. கி ராஜநாராயணன் பெயரில் ஆண்டுதோறும் சிறந்த இலக்கிய படைப்பாளர்களுக்கு கீரா இலக்கிய விருது வழங்கும் நிறுவனம் எது? சக்தி மசாலா நிறுவனம். மு வரதராஜரின் இயற்பெயர் திருவேங்கடம். காதர் 10 கற்பு 10 என்ற தலைப்பினை உள்ளடக்கிய படைப்பு விஜய மார்த்தாண்டம். வினாயன் 94. மனிதனுக்கு வைத்தியம் செய்யணும்னா அதை கதைகளை கொண்டுதான் செய்ய முடியும் என்ற எழுத்தாளர் கி ராஜநாராயணன்
தமிழன் இரண்டாவது புதினம், தமிழினுடைய இரண்டாவது புதினம்னா கமலாம்பாள் சரித்திரம். நகர்மன்ற தலைவராகவும் நீதிபதியாகவும் பணியாற்றிய நாவல் எழுத்தாளர் யார்? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. கி ராஜநாராயணன் படைத்த சிறுவர் நாவல் எது? பிஞ்சுகள். கொங்குராயர் கோத்திர மதனில் வந்து அவதரித்த செந்தமிழ் குரிசில் என மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. லாட்டரி மோகத்தால் பாதிக்கப்பட்ட அம்மாசி கிழவர் என்ற கதாபாத்திரம் இடம்பெற்ற ஜெயகாந்தனுடைய நாவல் எதுனா பிரளயம். பிரளயம். கிபி 10ஆம் நூற்றாண்டில் பெருநாவல் மரபு காணப்பட்ட நாடு சீனா. தன் படைப்புகளுக்கான கதை களத்திற்கே நேரடியாக சென்று மக்களுடன் பழகி அவர்களின் உணர்வுகளை எழுதும் தன்மை கொண்ட நாவல் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். திரைப்படமாக எடுக்கப்பட்ட இந்திரா பார்த்த சாரதியின் குறு நாவல் உச்சிவெயில். நான் 80ல் 3/4 பங்கு இசைக்கால் பங்குதான் கதை. ராஜநாராயணன். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் கலைமாமணி பட்டம் பெற்ற எழுத்தாளர் ராஜமையர். மாயூரம் வேதநாயகம் பிள்ளையின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு எதுனா 2007. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்னுடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது 2007. 40 ஆண்டு காலம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி. திரைப்படமாக எடுக்கப்பட்ட கி ராஜநாராயணனின் குறு நாவல் கிடை. அடுத்த பாருங்க. தமிழின் நாவல் வரிசையில் இரண்டாவது நாவலாக போற்றப்படக்கூடிய புதினம் எது? கமலாம்பாள் சரித்திரம். சிறுகதையே புதினத்தின் முதல் வளர்ச்சி நிலை என்றும் சிறுகதையில் இருந்தே புதினம் தோன்றி இருக்க வேண்டும் என்றும் கூறியவர் ஹட்சன். கம்பராமாயணத்தை அடிப்படையாக வைத்து சீதையின் பெருமைகளையும் கம்பனின் கவி சிறப்பையும் ஜானகி நடராசன் என்ற இருவர் உரையாடுவது போல் சீதை என்ற பெயரில் நெடுந்தொடர் எழுதப்பட்ட இதழ் எது? விவேக சிந்தாமணி. மீனாட்சி தியாகராஜன் மற்றும் வின்சென்ட் லாரன்ஸ் ஆகியோரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழின் புகழ்பெற்ற நாவலானது பிரதாப முதலியார் சரித்திரம். இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் என்பது மீனாட்சி தியாகராஜன் மற்றும் வின்சென்ட் லாரன்ஸால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. வாழ்க்கை வரலாறாக அமைந்த ராஜம் ஐயர் சரிதம் என்ற நூல் எழுதியவர் கஸ்தூரி ரங்கன் ஐயர். இந்திரா பார்த்த சாரதியின் முதல் நாவல் காலவெள்ளம். இந்திரா பார்த்த சாரதியினுடைய முதல் நாவல் காலவெள்ளம். தமிழில் வேதாந்த கருத்துக்களை அறிமுகம் செய்த முன்னோடி எழுத்தாளர் ராஜமையர். மகிழ்வூட்டலை முதல் கருவாகவும் நன்னெறி ஊட்டலை முதல் கருத்தாகவும் கொண்டதே சிறந்த நாவல் என வரையறுத்தவர் மாதவையா. மதுரை ஜில்லாவில் சிறுகுளம் என்ற கிராமம் உண்டு. அந்த கிராமத்து நடுத்தெருவின் மத்தியில் பெரிய வீடு என தொடங்கும் நாவல் கமலாம்பாள் சரித்திரம். கருப்பு என்னும் நிறத்தாழ்வு மனப்பான்மையால் அவதியுறும் பூமா என்கிற கதாபாத்திரத்தை வடிவமைத்த இந்திரா பார்த்த சாரதியின் நாவலானது இயேசுவின் தோழர்கள். கல்கி இதழில் தொடராக வெளிவந்த இந்திரா பார்த்த சாரதியினுடைய
புதினம் எதுனா ஆகாச தாமரைகள். கமலாம்பாள் சரித்திரம் கதையில் அஷ்டவதனாம் அருந்தமிழ் புலவர் என போற்றப்படுபவர். கமலாம்பாள் சரித்திரம் என்ற கதையில அஷ்டாவதானம் அருந்தமிழ் புலவர் என்று போற்றப்படுபவர் அம்மையப்ப பிள்ளை. அம்மையப்ப பிள்ளை. அடுத்து வினாயன் 120. தமிழ் நாவலின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர். தமிழ் நாவலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் மாயூரம் வேதநாயகம். ராமானுஜர் என்ற நாடகத்திற்காக இந்தியாவின் தலை சிறந்த சரஸ்வதி சம்மான் விருது பெற்ற எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி. என்ற நாடகத்திற்குனா ராமானுஜர். கமலாம்பாள் நாவலுக்கு பின் அதனோடு ஒப்பிடக்கூடிய நாவல் இன்னும் வரவில்லை என்று பாராட்டியவர் யார்னா சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா வியாபார அரசியலின் உள்ளார்ந்த நிலைகளை பேசும் வகையில் இந்திரா பார்த்தசாரதியின் படைத்த நாவலானது வேதபுரத்து வியாபாரிகள். வேதபுரத்து வியாபாரிகள். வட்டார இலக்கியத்தின் முன்னத்தியேர், தமிழ் எழுத்துலகின் பீஷ்மர், அட்சய பாத்திரம் என்றெல்லாம் போற்றப்படக்கூடியவர் கி ராஜநாராயணன். வட்டார இலக்கியத்தின் முன்னத்தியேர், தமிழ் எழுத்துலகின் பீஷ்மர், அட்சய பாத்திரம் என்றெல்லாம் போற்றப்படக்கூடியவர் ராஜநாராயணன். தமிழில் வெளியான முதல் தொடர்கதை நாவல் எதுனா கமலாம்பாள் சரித்திரம். புதினம் என்பது இனிப்பு, எனவே தரமான இலக்கிய பசி கொண்ட அனைவரும் அதனை விரும்புவர் என்று கூறியவர் வில்லியம் தாக்கரே. வில்லியம் தாக்கரே. கமலாம்பாள் சரித்திரம் நாவலில் சதானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பிரதிபலிப்பதாக அமைக்கப்பட்டுள்ள கதாபாத்திரத்தினுடைய பெயர் என்ன? முத்துச்சாமி ஐயர். முத்துச்சாமி ஐயர். எழுத்தின் மூலம் சமூகத்தில் மாற்றம் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட பெருங்குளத்து எழுத்தாளர் மாதவையா. தமிழின் நெடும்பரப்பில் தி ஜானகி ராமன் ஓர் அற்புதம், பூரண இலக்கிய அனுபவம் என்றெல்லாம் பாராட்டியவர் கானா சுப்பிரமணியன். இந்திரா பார்த்தசாரதியின் படைப்புகளில் 1977 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் பார்த்தீங்கன்னா குருதி புனல். குருதி புனல் என்ற இந்திரா பார்த்தசாரதியின் படைப்பு. இது பார்த்தீங்கன்னா புதினம் வகையை சேர்ந்தது. 1977 சாகித்ய அகாடமி விருதானது பெறுகிறது. எழுத்தாளர் பாமாவின் சுயசரிதை நாவல் கருக்கு. கருக்கு. ஸோ அடுத்த வினா பாருங்க. வினா எண் 132. நான் மலைக்குத்தான் பள்ளிக்கூடத்தின் பக்கம் ஒதுங்கினேன். சரியா? நான் மலைக்குத்தான் பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் ஒதுங்கினேன், ஆனால் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மலையையே பார்த்து கொண்டிருந்து விட்டேன் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவர் கி ராஜநாராயணன். வாழ்க்கையின் மேல் கனவுகளின் திரையை விரித்த கலைஞன் என தீஜாவை பாராட்டியவர், தி ஜானகிராமன் அவரை பாராட்டியவர் சுந்தர ராமசாமி. தான் பயின்ற சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ஆசிரியராகவும் பின்னர் ஆந்திராவின் கஞ்சம் மாவட்டத்தில் உப்பு சங்க இலாக்கா அதிகாரியாகவும் பணியாற்றிய எழுத்தாளர் மாதவையா. நாவல் வகையில் ஆன்மீக மற்றும் தத்துவ வேட்கை கொண்ட சிந்தனையாளர் ராஜம் ஐயர். நாவல் வகையில் ஆன்மீக மற்றும் தத்துவ வேட்கை கொண்ட சிந்தனையாளர் ராஜம் ஐயர். இந்திரா பார்த்தசாரதி ஆக்கங்களில் முதலில் புதினமாக எழுதப்பட்டு பிறகு
மலை என்ற பெயரில் நாடகமாகப்பட்டது நிலம் என்னும் நல்லாள். கோடுகளும் கோலங்களும், புயலின் மையம், மலர்கள், ரோஜா இதழ்கள் ஆகிய நாவல்களை படைத்தவர் ராஜம் கிருஷ்ணன். இசையை எழுத்தாக்கிய அபூர்வ எழுத்தாளரான தஞ்சை மாவட்டத்து தேவங்குடி எழுத்தாளர் யார்? தி. ஜானகிராமன். இந்திய நாவலின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர் பகிம் சந்திர சட்டர்ஜி. மதுரை வத்தலக்குண்டு பகுதியை சார்ந்த எழுத்தாளர் யார்னா ராஜம் ஐயர். தெலுங்கு நாவலின் தந்தை வீரசலிங்க பந்துலு. செம்பருத்தி, நலபாகம் ஆகிய நாவல்களின் ஆசிரியர் தி. ஜானகிராமன். தமிழ் வரலாற்று நாவலின் தந்தையாக கல்கியின் இயற்பெயர் இரா கிருஷ்ணமூர்த்தி. இரா கிருஷ்ணமூர்த்தி. ஸோ ஒவ்வொன்றையும் அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறாள் ஆகிய 2 நாவல்களுக்கும் மூலமாக அமைந்த சிறுகதை எதுனா அக்னி பிரவேசம். பாமாவின் கருக்கு நாவல் தலித் இலக்கியத்தில் கருத்தியல் கொள்ள வேண்டிய படைப்பு என பாராட்டியவர் வெங்கட் சுவாமிநாதன். தமிழ் நேசன், பஞ்சாமிர்தம், தமிழ் நேசன் பாருங்க, அதே மாதிரி பஞ்சாமிர்தம் ஆகிய இதழ்களின் ஆசிரியர் மாதவையா. மகாபாரத சூழலை மையப்படுத்தி கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற நாவல் படைத்தவர் இந்திரா பார்த்தசாரதி. அகஸ்தியன் என்ற புனை பெயரால் அறியப்படக்கூடியவர் கல்கி. அகஸ்தியன் என்ற புனை பெயரால் அறியப்படக்கூடியவர் கல்கி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள். தமிழின் முதல் வரலாற்று நாவலான மோகனாங்கி என்ற நாவலின் ஆசிரியர் யார்? தமிழின் முதல் வரலாற்று நாவலான மோகனாங்கி என்ற நாவலின் ஆசிரியர் சரவண முத்துப்பிள்ளை. சரவண முத்துப்பிள்ளை. ஸோ மொத்தம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 150 தகவல்கள் ஒன்லைனராக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம கொடுக்குறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்ற தகவலை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.